என்னோட பர்சனல் லைஃப்ல நீங்க வரக்கூடாது, உங்க லைஃப்ல நான் வரக்கூடாது. இந்த கமெண்ட் எழுதுறவங்க யாருமா? அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு என்ன நிலைமை? பர்சனலா மணிமேகலைக்கும் பிரியங்காக்கும் ஏதோ ப்ராப்ளம். தே வில் டீல் வித் இட். மணிமேகலை பக்கம் தான் சேனல்ல இருந்து என்கிட்ட நான் விசாரிச்சேன். எது ஒண்ணும் பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாம நான் வளர மாட்டேன். மணிமேகலை வந்து கோஆபரேட் பண்ணல. மணிமேகலை தானா வெளியில வரல. நீங்க இப்படிதான் பிஹேவ் பண்ண போறீங்கன்னா ஷோ கொண்டு போக முடியாது. So if you want to quit, you can quit. இதுதான் சொன்னாங்க. இது வந்து மணிமேகலை தானா வாக் அவுட் பண்ணதா? அவங்க குவிட் பண்ணிருந்தாங்கன்னா நான் குவிட் பண்ண நீங்க வந்து இப்போ சொல்லிக்கிறீங்களே, பட் ஷோவை ப்ரொசீட் பண்ண முடியாதுமா, யூ டோன்ட் வாண்ட், நீங்க போறதா இருந்தா போலான்னு அப்புறம் தான் போனாங்க. ஸோ இவங்கள அதுல வாக் ஓவரும் கொடுக்கல. இங்க வந்து ஒரு அளவுக்கு சஸ்டெயின் பண்ணி ப்ரெஷரோட ஒர்க் பண்ணி அந்த பேர் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதை பேசணும். நமக்கு பொறாம. நிறைய பேருக்கு அந்த சக்சஸ் எட்ட முடியலன்றதுக்காக பொறாம பிடிச்சி வார்த்தைங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்க. அந்த 2-3 ஷோஸ் அவ பண்ணதெல்லாம் நான் பண்ணிருக்கேன். அவ எவ்வளவு திட்டு வாங்குவா தெரியுமா? என்ன விட வனிதா அப்படிதான் வனிதா திட்டுவாவல. திருப்பி கூட பேச மாட்டா. மணிமேகலை வந்து ஆங்கரா இருந்துட்டு ஸ்கோர் பண்ணுன்றதுக்காக கோமாளி மாதிரி எல்லாம் போய் அங்க வேஷம் பண்ணிட்டு இருந்தா. ஆனா பிரியங்கா குக்கா மட்டும் தானே இருந்தா. ஒரு பெஸ்ட் ஆங்கரா இருக்கிறதுக்கு யூ ஹேவ் டு லேர்ன். நிறைய இடத்துல பிரச்சனை மணிமேகலைக்கு இருந்திருக்கு. பியூர்லி அவளுக்கு வந்து ஒரு ஆங்கர் ஆகும்.